ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1774வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9 6 திருமொழி, அதனுடைய 4வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 6 திருமொழி திருக்குறுங்குடி, 5 திருமொழியும் சரி 6 திருமொழியும் சரி, 2 திருமொழிகளுமே திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழிகளாகும். அதிலே இன்று நாம் 4வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். வாழக்கண்டோம், முன்பாசுரத்திலே வாழக்கண்டோம் என்கின்றீரே, பாசங்களை எல்லாம் விட்ட பின் அல்லவா எம்பெருமான் காட்சி வழங்குவான். நாம் நம் பகைகள் எல்லாம் தீர்ந்த பின் அல்லவா தூயோமாகி அவனை காணலாம் என்று கூற, எம்பெருமான் தானே நம் பகைகளை எல்லாம் போக்கி நமக்கு காட்சி வழங்குவான் என்று இந்த பாடலில் குறிப்பிட்டருள்கிறார் ஆழ்வார். திருக்குறுங்குடி எம்பெருமான் ராவணவதம் செய்த வீரன் இவன் என்கிறார். பாசுரத்தை அனுபவிக்கலாம். சிரம் முன் ஐந்தும் ஐந்தும் சிந்தச் சென்று, சிரம் முன் ஐந்தும் சிந்தச் சென்று, அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும். சிரம் முன் ஐந்தும் சிந்தச் சென்று, அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும். இரவும் பகலும் ஈன்தேன் முரள, இரவும் பகலும் ஈன்தேன் முரள, மன்றெல்லாம் குறவின் பூவேதான் மனம் நாரும் குறுங்குடியே, குறவின் பூவேதான் மனம் நாரும் குறுங்குடியே என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார். உறவோன் வலிமையுடையவன். எப்படிப்பட்ட வலிமையுடையவன்? சிரம் முன் ஐந்தும் சிந்தச் சென்று, அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன். இரவும் பகலும் ஈன்தேன் முரள, நாள் முழுவதும் தேனீக்கள் இனிமையாக பாட, மன்று எல்லாம் குறவின் பூவேதான் மனம் நாரும் குறுங்குடியே. ஊரில் இருக்கக்கூடிய பொது, மன்று என்றால் பொது இடங்கள் என்று பொருள், முச்சந்தி அது போன்ற பொது இடங்கள், அந்த பொது இடங்கமெல்லாம் குறாப்பூக்களின் நறுமணமே பரவியிருக்கும்படியான திருக்குறுங்குடி. மன்று எல்லாம் குறவின் பூவேதான் மனம் நாரும் குறுங்குடியே. அந்த திருக்குறுங்குடி யாருடைய தலம்? சிரம் முன் ஐந்தும் சிந்தச் சென்று, தலைகள் 10 சிதறும்படியாக இலங்கைக்கு சென்று, சிரம் முன் ஐந்தும் சிந்தச் சென்று, ராவணனுடைய 10 தலைகளும் சிதறும்படியாக இலங்கைக்கு சென்று, அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும். ராவணனுடைய மார்பையும் கைகளையும் வெட்டிய வலிமை மிக்க எம்பெருமானுடைய திருத்தலம் ஆகும் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதவுரை. நாள் முழுவதும் தேனீக்கள் இனிமையாக பாட, ஊர்ப்பொது இடமெல்லாம் குறவம்பூக்களின் வாசனை பரவியிருக்கும் திருக்குறுங்குடியானது முன்பு ராமாவதாரத்திலே அரக்கனது 10 தலைகளும் சிதறும்படியாக இலங்கைக்கு சென்று ராவணனுடைய மார்பினையும் கைகளையும் வெட்டி ஒழித்தவனான வலிமையுள்ள பெருமானுடைய திருத்தலம் ஆகும். வண்டுகள் பாடுவது செவிக்கின்பம், வெளிநிலத்தில் குறவம்பூக்களின் மனம் கமல நிற்றல் மூக்குக்கு இன்பம். வெளிநிலம் என்றால் பொதுவான இடங்கள், ஊரிலே இருக்கக்கூடிய பொதுவான இடங்கள் எல்லாம் குறவம்பூக்களின் மனம் கமழ்ந்து நிற்கிறதா, மூக்குக்கு இன்பம் தருவதாக. ராவணனுடைய 10 தலைகளும் மார்பும் கைகளும் துணிபடும்படியாக இலங்கை சென்று வியாபாரித்த பெருமாள் இன்னமும் அப்படிப்பட்ட ஆச்சிரத விரோதிகளை தொலைப்பதற்காக, பகைகளை தொலைப்பதற்காக கோயில் கொண்டிருக்கும் இடம் திருக்குறுங்குடி. இந்த தலம் செவிக்கும் மூக்குக்கும் மிகவும் இன்பம் தருவது. எப்போதும் மதுபான மயக்கத்திலே வண்டுகள் ஆலத்தி வைத்து பாடுவது செவிக்கின்பம். வெளிநிலம் முழுவதும் குறவம்பூக்களின் மனமே கமல நிற்பது மூக்குக்கு இன்பம். இவை மற்ற இந்திரியங்களின் இன்பத்திற்கும் உபலட்சணம். இதே போன்று மற்ற எல்லா இந்திரியங்களுக்கும் அங்கே இன்பம் கிடைக்கிறது. சிரம் புறம், சிரம் உரம் என்று வந்திருக்கிறதா, சிரஸ் உரஸ் என்ற வட சொற்கள் தான் சிரம் உரம் என தெரிந்து வந்திருக்கின்றன.
இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். சிரம் முன் ஐந்தும் ஐந்தும் சிந்தச் சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவும் ஊர் போலும் உறவோன் ஊர் போலும் தலைகள் 10 சிதறும்படியாகச் சென்று காவலான மதிலை அழித்து ராவணனுடைய நெஞ்சில் இருந்த திண்மையையும் தோல் வலிமையையும் போக்கின ஆண்பிள்ளை உகந்திருக்கும் திருத்தலம் ஆதலாலே இரவும் பகலும் ஈந்தேன் முரல மன்று எல்லாம் குறவின் பூவேதான் மனம் நாரும் குறுங்குடியே. இரவு பகல் என்ற வேறுபாடு இல்லாமல் எப்போதும் ஒரு சேர வண்டுகள் தேனை நுகர்ந்து இசைபாட ஊர் பொதும இடங்களெல்லாம் குறவம்பூவின் நறுமணம் பரவி கிடக்குமாயிற்று. எங்கே? திருக்குறுங்குடியிலே. இவை எல்லா பொறிகளுக்கும் அனுபவிப்பதற்கான பொருள் கிட்டும் திருத்தலம் என்பது இதன் மூலம் விளங்குகிறது. வண்டினுடைய ஒலி செவிக்கும், பூவின் மனம் மூக்கிற்கும் சுவை பொருளாக ஒரு மொழி ஒளிதன் இனங்கொளர்க்க ஒழித்து என்ற இலக்கண முறையின்படி ஏனைய பொறிகளுக்கும் விருந்து கிட்டும் என்பது குறிப்பாக உபலட்சணமாக கொள்ள கிடக்கிறது என்று நயம்பட உரைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லவா அவர், உரைப்பெருமனர் அல்லவா, அதனால் அழகாக கூறுகிறார். அற்புதமான பாசுரம். அந்த அரக்கன் ராவணன் அனைவருக்கும் துன்பம் கொடுத்து கொண்டிருந்தான். தேவர்களிடமே வரம் வாங்கி கொண்டு தேவர்களையே துன்புறுத்தி கொண்டிருந்தான். அவர்களை காப்பதற்காக, ராவணனை அழிப்பதற்காக அவன் 10 தலைகளும் 20 தோள்களும் கைகளும் துணித்திடும்படியாக இலங்கை சென்று அவனை அழித்த வலிமையான எம்பெருமான் இருக்கும் இடம் எது? திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடி எப்படி இருக்கிறது? இரவும் பகலும் ஈந்தேன் முரல மன்றெல்லாம் குறவின் பூவேதான் மனம் நாரும் குறுங்குடியே. அந்த திருக்குறுங்குடி அனைவருக்குமே, அனைத்து புலன்களுக்குமே இன்பம் தரக்கூடிய, நுகர்ச்சியை தரக்கூடிய திருத்தலமாய் இருக்கிறது என்று இந்த பாசுரத்திலே அற்புதமாக கூறுகிறார் திருமங்கை ஆழ்வார். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். சிரம் முன் ஐந்தும் ஐந்தும் சிந்தச் சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும் இரவும் பகலும் ஈந்தேன் முரல மன்று எல்லாம் குறவின் பூவேதான் மனம் நாரும் குறுங்குடியே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்குறுங்குடி எம்பெருமான் வைணவ நம்பி, கிடந்த நம்பி, நின்ற நம்பி, வடுக நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.